ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நல்ல கூலிங்கான ரோஸ் மில்க் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி வந்து ரோஸ் மில்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் வந்து ஒரு கப் அளவு பாலை வந்து நல்லா காய்ச்சி அதை வந்து கூல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சில் மில்கை வந்து அந்த கிளாஸில் ஊற்றலாம். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர், அப்புறம் இந்த மாதிரி வந்து கடைகளில் கிடைக்கும் ரோஸ் மிக்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து ஒரு 30 ரூபாய் தான். இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து கேக் பண்ணும்போது அப்புறம் ரோஸ் மில்க் பண்ணும்போது இந்த ரோஸ் மிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஷாப்பில் எங்கேயாவது போனீங்கன்னா இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு 3-4 ட்ராப், நமக்கு எந்த அளவு வந்து அந்த ஃப்ளேவர் தேவையோ, இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும்னா ஒரு 4 ட்ராப் விடுங்க, அல்லது வந்து ஒரு 3 ட்ராப் போதும். இதில் வந்து ஒரு 3 ட்ராப் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் அதையும் போடலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீடு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சீனி கரையிறது வரை நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஒரு ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சில் மில்க் யூஸ் பண்ணதுனால இப்போ உடனே வேணாலும் நம்ம குடிக்கலாம், அல்லது வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சும் நம்ம குடிக்கலாம். செம்மையாக இருக்கும். ரொம்ப ஜில்லுன்னு ஒரு ரோஸ் மில்க் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.